ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். மதியம் லஞ்சுக்கு பருப்பு கீரை சாம்பாரும் வெந்தய கீரையில மட்டன் கைமா போட்டு மிட்டா சால்னாவும் செஞ்சிருந்தேன். சைட் டிஷ்க்கு மட்டன் கபாப் ஃப்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஆயிலில் பார்த்தீங்கன்னா அப்பளம் பொரிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அப்பளம் ஃபர்ஸ்ட் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கபாப் ஃப்ரை பண்ணிக்கினேன். கபாப் ஃப்ரை பண்ண ஆயிலை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இப்போ கொஞ்சம் கபாப் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது இந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கலான்னு. குக் பண்ணி முடிச்சதுமே இட்லிக்கு மாவு பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு. சரியா அதுக்கு அரிசிலாம் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். ஈவினிங்காக போய் அரைச்சிக்கலான்னு. அதுக்கப்புறம் ஜெயன் குட்டிக்கு கவர்மெண்ட் பிளே ஸ்கூல்லேருந்து கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. சத்து மாவு முட்டை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வர வழியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுமே பசங்க 2 பேருக்கும் லஞ்ச் ஊட்டி விட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு பசங்களை தூங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அசர் பிரியை தொழுது முடிச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் இன்லாஸ் பார்த்தீங்கன்னா உம்ராக்கு போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட் பேக் தந்துருந்தாங்க. இதில் ஜானி மாஸ் தருட் புக் 2 பேக்ஸ் தந்துருந்தாங்க. காபால ஸ்லிப்பர் போடக்கூடாது இல்லையா, ஸோ பேக்கில் வைக்கிறதுக்காக. தென் இஹ்ராம் கிளாட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் காபாவை டவ் ஆஃப் பண்ணும்போது கவுண்டிங் மறந்துடும்னு சொல்லிட்டு தஸ்பியும் தந்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.